பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது, சொர்க்கவாசிகள் இருக்கிறார்களே, ஒருவர் மற்றவர்களிடத்திலே பேசிக்கொள்வார்கள், உரையாடி கொள்வார்கள். அப்போ அந்த சொர்க்கவாதிகளிலே ஒருவர் கூறுவார், எனக்கு துனியாவிலே ஒரு நண்பன் இருந்தான், அவன் முஷ்ரிக்கானவன், அவன் என்னிடத்திலே கூறினான், மரணத்துக்கு பின்னால் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு அப்புறமேல உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லுவதை நம்பக்கூடியவர்களிலே நீ இருக்கிறாயா என்பதாக என்னை கேட்டான். உடம்பு மக்கி போனதுக்கு அப்புறமேல மறுபடியும் எழுப்பி இறைவன் கூலி கொடுப்பானா அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டான். அவன் சொர்க்கத்தில் இருக்கிறானான்னு தேடி பார்த்தா எங்கேயுமே காணோம் அவனை. அதனால் காலஹலந்து முத்தலியூன், நீங்கள் கொஞ்சம் எட்டி பாருங்க அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி. அப்போ எட்டி பார்ப்பாங்க, அவன் நரகத்தில் கிடப்பான் அப்படி சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ நரகத்தில் அவனை பார்த்ததுக்கு அப்புறமேல இந்த சொர்க்கவாதி சொல்லுவார், காலத்தல்லா இன் கிட்டல துருதீன், என்னையும் அழிச்சு போட்டிருப்பியடா, ஏதோ வலவுலா நேமத்து ரப்பியில் குந்து மினல் மஹ்தரீன், இறைவனுடைய நேமத்து இருந்ததுனால நான் ஏதோ தப்பித்தேன், இல்லைன்னா நானும் நரகவாதியாக தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்புறம் மறுபடியும் மரணம் வருமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. உலகத்தில் இருக்கிற மரணத்தை தவிர அடுத்த மரணம் என்பது இல்லை என்று தெரிந்ததற்கு அப்புறமேல அவங்க சொல்லுவாங்க, இன்னஹாதா லஹுவல் ஃபௌசுல் அஸீம், இதுதான் பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி. லிமித்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன், உழைக்கக்கூடியவர்கள் இதற்காக வேண்டியே உழைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இப்படி இந்த ஆயத்துக்கு நேற்று ஒரு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டது. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விளக்கங்கள் கூறலாம். அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உரையாடல் இருக்கிறது சொர்க்கவாசிகளினுடைய உரையாடல் அப்படின்னு அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கவாதிகளுடைய உரையாடல் இல்லைங்க, இறைவனாகப்பட்ட அல்லாஹ்வினுடைய உரையாடல் தான் இது. இந்த மாதிரி நேமத்துகளை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் துனியாவில் ஆர்வத்தோடு அமல்கள் செய்யுங்க. துனியாவில் ஆர்வத்தோடு யார் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய இந்த நேமத்துகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இறைவனாகப்பட்ட அல்லாஹ் பேசுகிறான். அப்படி சொல்லி இப்படி அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆயத்தின் கீழ் ஒரு சரித்திரமும் ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது, அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். 2 மனிதர்கள் இருந்தாங்களாம், பிஸ்னஸ் பார்ட்னர் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கும் சொந்தமான ஒரு 8000 தங்க நாணயங்கள், தங்க பொற்காசுகள் அவர்களிடத்தில் இருந்தது. சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க ஒரு 8000 தங்க பொற்காசுகள் அவர்களிடத்திலே இருந்தது. ஒருத்தன் தொழில் தெரிஞ்சவன், இன்னொருத்தனுக்கு தொழில் தெரியாது. தொழில் தெரியாதவன் இவன் கூட பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கிறான். இப்போ இவன் தொழில் தெரிஞ்சவன் இருக்கிறானே, அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், ஏண்டா நான் சம்பாதிச்சு இவனுக்கு எதுக்கடா பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், தன் பிஸ்னஸ் பார்ட்னரை கூப்பிட்டு, இல்லை நம்ம கணக்கு வழக்க இத்தோடு தீர்த்துக்குவோம், உனக்கு உண்டான பங்கை வாங்கிக்கோ, நீ உன் வேலையை தனியாக பாரு, நான் என் வேலையை தனியாக பார்க்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டு 2 பேருக்கும் உண்டான பங்கை தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. உன் பங்கை நீ வாங்கிக்கோ, என் பங்கை நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டான். இப்போ இந்த தொழில் தெரிஞ்சவன், சம்பாதிக்க தெரிஞ்சவன், அவன் என்ன பண்ணால் ஒரு 1000 பொற்காசுகள் செலவழித்து அரசருடைய மாளிகை அது விலைக்கு வந்தது, அரசருடைய மரணத்துக்கு அப்புறமேல. அப்போ 1000 பொற்காசுகளை செலவழித்து அந்த மாளிகையை அவன் விலை கொடுத்து வாங்கினான். வாங்கிட்டு தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு அவன்கிட்ட அந்த மாளிகையை காட்டினான். பார்த்தியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப அற்புதமாக வாங்கியிருக்கிற அப்படின்ட்டு அவன் புகழ்ந்தான் அவனுடைய நண்பர். அப்புறம் வெளியில் வந்துட்டான். வந்துட்டு
அவன் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்தான், அல்லாவே என்னுடைய நண்பன் இருக்கிறானே 1000 பொற்காசுகளை செலவழித்து அவன் ஒரு கோட்டையை வாங்கியிருக்கிறான், அரசாங்கத்துடைய ராஜாவுடைய அந்த மாளிகையவே வாங்கியிருக்கிறான். நானும் 1000 பொற்காசுகளை செலவழித்து சொர்க்கத்திலே மாளிகையை வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு 1000 பொற்காசுகளை சதகா செஞ்சான். சதகா செஞ்சுட்டு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் மாளிகை கொடுப்பான் அப்படின்ட்டு இருந்துட்டான். அல்லாஹ்வுடைய பாதையில் 1000 பொற்காசுகளை சதகா செஞ்சு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே மாளிகை கொடுப்பான் அப்படின்ட்டு இருந்துட்டான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமேல அவனுடைய கூட்டாளி இன்னொரு 1000 தங்க பொற்காசுகளை செலவழித்து ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணான். விருந்துக்கு தன்னுடைய நண்பனையும் கூப்பிட்டுருந்தான். கூப்பிட்டு சொன்னான், எப்பா 1000 பொற்காசு செலவழித்து அழகான பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா ரொம்ப நல்ல விஷயம்ப்பா அப்படின்னு அப்பையும் புகழ்ந்தான். அப்புறம் வெளியில் வந்துட்டு அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செஞ்சு, அல்லாவே என்னுடைய நண்பன் 1000 பொற்காசுகள் செலவழித்து கல்யாணம் பண்ணியிருக்கான், நானும் 1000 பொற்காசுகளை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவழிக்கிறேன், எனக்கு உலகத்துலலாம் வேணாம், சொர்க்கத்தில் எனக்கு ஹூரு நீன்களை கல்யாணம் பண்ணி வை அப்படி சொல்லிட்டு அவன் 1000 பொற்காசுகளை அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தான். பிறகு கொஞ்ச காலம் கழிந்தது. அதுக்கு அப்புறமேல அந்த அவனுடைய கூட்டாளி அவன் 2000 பொற்காசுகள் தங்க பொற்காசுகள் செலவழித்து அவன் 2 தோட்டம் வாங்கினான், நல்லா விளையக்கூடிய தோட்டம் வாங்கினான். தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு விளைய பாருல அப்படின்னு சொன்னான். அவன் வளமையாக செய்கிற பழக்கம்தான் அவனுக்கு. அதனால் தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு பாருப்பா அப்படின்னு காட்டினான். 2000 தங்க பொற்காசுகள் செலவழித்து இந்த தோட்டத்தை வாங்கியிருக்கேன் அப்படி, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு அவன் அவன் அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சு அவன் 2000 அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் செலவழித்தான். அல்லாஹ்வே எனக்கு சொர்க்கத்தில் நீ 2 தோட்டங்களை எனக்கு கொடு அப்படி சொல்லி இப்படி அவன் செலவழித்தான். ஸோ இப்படியாக இவங்க 2 பேரும், ஒருத்தன் துனியாவுக்காக செலவழித்தான், துனியாவை சம்பாதிக்கிறதுக்கு துனியான்னு சொல்லி துனியாவுக்காக. இன்னொருத்தன் இருக்கிறானே அவன் ஆகிரத்துன்னு சொல்லி ஆகிரத்துக்காக இன்னொருத்தன் செலவழித்தான். இப்போ 2 பேருக்குமே மௌத்து வரத்தான போகுது. மலக்குல் மௌத்து வந்தார், 2 பேருக்கு மரணம் என்பது ஏற்பட்டது. மரணம் ஏற்பட்டதுக்கு அப்புறமேல யார் மறுமைக்காக வேண்டி செலவழித்தாரோ அவர் என்ன அல்லாஹ் கிட்ட டிமாண்ட் பண்ணாரோ அந்த டிமாண்டெல்லாம் அல்லாஹ் அவருக்கு பூர்த்தி செய்தார். சொர்க்கத்தில் மாளிகை கிடைத்தது, சொர்க்கத்திலே அழகான ஹூரு மீன் கிடைத்தது, சொர்க்கத்திலே தோட்டம் கிடைத்தது. அவர் சொர்க்கத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். இன்னும் அல்லாஹ் அவருக்கு என்ன எல்லாம் விரும்பினானோ அதையெல்லாம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான், அதையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறார் சொர்க்கத்தில். அப்போ அவர் தன்னுடைய தோழரை பற்றி நினைத்து பார்க்கிறார், தன்னுடைய நண்பனை பற்றி. என்னுடைய நண்பன் இருந்தானே உலகத்தில், அவன் என்ன பண்ணுறானோ தெரியலையே, சொர்க்கத்தில் எங்கேயுமே அம்பிட மாட்டேங்கிறானே, பாலகல் அன்து முத்தலியூன், எங்கேயுமே அம்பிட மாட்டேங்கிறானே, அவனை பார்க்கணும் அப்படின்னு மலக்குகள்கிட்ட சொன்னால் மலக்குகள் சொல்கிறாங்க, எப்போ அவன் கூட்டாளி நரகத்தில் கிடக்கிறான் ஐயா அப்படின்ற உடனே அவனை நரகத்தில் பார்க்கல, நீ வேணா போய் எட்டி பாருன்னு சொல்கிறாங்க மலக்குகள். அவன் போய் நரகத்தில் போய் பார்த்தா அவன் எரிந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். இந்த காட்சியை பார்த்த உடனே அவன் கூறினானா, நானும் கூட கூட்டாளியாக இருந்திருந்தேன்னு சொன்னான். பாலதல்லாஹ் இன் கித்தல துருதீன், என்னையும் நீ அழித்து போட்டிருப்பாய், ஏதோ அல்லாஹ்வுடைய நேமத்தினாலே. வலவுலா நேமத்து ரப்பி மேரே ரப்பா நேமத் ந ஹோதா, என்னுடைய இறைவனுடைய நேமத்தில்லை என்று சொன்னால் லகுன்து மினல் முஹ்தரீன், நானும் நரகவாதியாக ஆகியிருப்பேன், அல்லாஹ் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி இப்படி அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வரலாறு பதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆக மொத்தத்தில் என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால், மகத்தான வெற்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆகிரத்துக்காக வேண்டி உழைப்பது தான் மகத்தான வெற்றி. இன்னஹாதா லஹுவல் ஃபௌசுல் அதீம்,
உலகத்துக்காக வேண்டி உழைப்பது அது மகா பெரிய வெற்றி கிடையாது. நாசமாக போன துனியா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஒன்று நம்ம விட்டுட்டு போயிடுவோம், இல்லை நம்மளை விட்டுட்டு அது போயிடும். அப்படிங்கிறப்ப துனியா தேவைக்கு வாழ்ந்தால் போதுங்க. ஆனால் உண்மையாக உழைக்க வேண்டிய விஷயம் அது மறுமைக்காக வேண்டிதான். லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன், உழைக்கக்கூடியவர்கள் இது போன்றதற்காக வேண்டியே உழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வரலாறு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில விளக்கம் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.